மீடியா சேனல் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நட்சத்திர கணக்கு நிகழ்ச்சியில் நாளை நட்சத்திர பலன்களை பார்ப்போம். நாளைய தினம் செப்டம்பர் மாதம் ஆங்கில மாதம் 30ஆம் தேதி பேங்க் ஈரெண்டு குவார்டர் சொல்லுவாங்க. ஸோ தமிழ் மாதம் 13ஆம் தேதி திங்கட்கிழமை வளர்பிறை துதியை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் யோகம் ஐந்திரம் மகேந்திரம் ஞாம யோகம் ரெண்டுமே சொல்லுவாங்க. பாலவம் கரணம் ஆகிய தினத்தில் உங்களுடைய 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். முதலில் அஸ்வினி நட்சத்திரம் நாளைக்கு உங்களுக்கு வங்கி சேமிப்பு அதிகரிக்கும், பண வருமானம் கூடும். பரணி நட்சத்திரம் கோபமான பேச்சை தவிர்க்க வேண்டும். நீங்கள் சொல்வது அன்பாக சொல்லக்கூடிய நல்ல விஷயங்கள் கூட கொஞ்சம் அன்பாக சொல்லுங்கள். கோபமாக சொல்லும் பொழுது அதனுடைய தாற்பயம் மாதிரி அவங்க வருத்தத்துக்கு கோபமாயிடுவாங்க. கிருத்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பணவரவு அதிகரிக்கும். ரோஹிணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மனதில் கோபமும் எரிச்சலும் உண்டாகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை தேவையற்ற அலைச்சல் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு லாபம், செய்தொழிலில் லாபம் அதிகரிக்கும். புனர்பூச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மூத்த சகோதரர்களால் மன கஷ்டம் உண்டாகும். பூசம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நாளை எண்ணங்கள் எண்ணியவை நிறைவேறும். ஆயில்யம் நட்சத்திரம் பணவரவில் ஒரு சிறு தடை ஏற்பட்டு மாலைக்கு மேல் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில்நிலை சிறப்படையும். பூரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் செயல்களில் சிறப்பு உண்டாகும். உத்திரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்திலிருந்து உங்களுக்கு ஒரு பணவரவு உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அப்பா அம்மா யாருடனோ அல்லது அண்ணன் அல்லது அக்கா உடனோ ஒரு மனஸ்தாபம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வெளியூர் செல்லும் நிலை உண்டாகும். சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பண வரவு அதிகரிக்கும். விசாகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையுடன் சண்டை சச்சரவுகள் உண்டாகும். அனுச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் உதவிகள் கிடைக்கும். கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் கவனம் தேவை. மூலம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உழைப்பு உங்களுக்கு அதிகரிக்கும். பூரட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எதிரிகளால், சக போட்டியாளர்களால், சக தொழிலாளிகளால் உங்களுக்கு தொல்லைகள் உண்டாகும். உத்திராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உல்லாச பயணங்கள் நீங்கள் செல்வீர்கள். திருவோண நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மனக்குழப்பம் உங்களுக்கு அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும். சதயம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை புதிதாக வாகனம் வாங்கும் எண்ணம் ஈடேறும். பூரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சகோதரர்களால் நன்மை உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இடமாற்றம் உண்டாகும். ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பக்கத்து வீட்டுக்காரர்களால் உங்களுக்கு நன்மையும் மேன்மையும் உண்டாகும். நண்பர்களே, 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்துவிட்டோம். நண்பர்களே, நாளைய தினம் நாளை மாலை சரியாக 5:50 நிமிடத்திலிருந்து 6:20 நிமிடத்திற்குள்ளாக, அதாவது சூரியன் அஸ்தமிக்கும் நேரத்தில் சந்திரன் வானில் தெரியும். 3ஆம் பிறைன்னு சொல்லுவாங்க. அந்த 3ஆம் பிறையை கையில் நாணயம் வைத்துக்கொண்டு, நெஞ்சில் நாணயம் வைத்துக்கொண்டு, அதாவது கையில் 1 ரூபாய் அல்லது 2 ரூபாய் காயின்ஸ், பணமாக ரூபாய் நோட்டுகள் இல்லாமல் காயினை வைத்து வழிபட உங்களுக்கு செல்வம் நிறைத்தியாகும். அந்த மாதம் அந்த சந்திராஷ்டமம் ஒரு தினம் வரும். நான் அதை பற்றி குறிப்பு சொல்லவே இல்லை. அந்த சந்திராஷ்டம தினத்தன்னைக்கு உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் ஆகாமல் இந்த சூழ்நிலை, இந்த சந்திர தரிசனம் இந்த ஒரு மாதத்திற்கு உங்களை காப்பாற்றும். ஸோ நாளை அதை நீங்கள் செய்யுங்கள். நாளை சிறந்த நிகழ்ச்சி, நாளைக்கு செய்யக்கூடிய சிறப்பு நிகழ்ச்சிகள் என்னென்னு பார்க்கும் பொழுது, நாளைக்கு காது குத்த, வண்டிக்கு தேவையான உபரி வாகனங்கள்னு வாங்கக்கூடிய வாய்ப்புகள், பதவி ஏற்க, போர் போடுவதற்கு, பயிர் வகைகளை வாங்க, வீட்டுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் அரிசி கோதுமை மளிகை சாமான் வாங்க நாளை சிறந்த நாள். அதே போல் தேவா பிரதிஷ்டை செய்யக்கூடிய, அதாவது வீட்டுக்கு சாமி படத்தை வீட்டில் கொண்டு வந்து வைக்க, அல்லது சிறிய வீட்டில் வந்து சாமி சிலைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைஸில் தான் இருக்கணும். அதாவது இது வந்து நிலம்னா, இது வந்து நிலப்பரப்புனா இதிலேருந்து இவ்வளோ தான் இருக்கணும். அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 இன்ச்சு வரும். அந்த உயரத்தில் மட்டும்தான் சிலையெல்லாம் வீட்டில் வைக்கணும். அப்படி வைக்கிறதா இருந்தால் நாளைக்கு அது வைக்க நல்ல நாள். நாளைய தினத்தினுடைய சிறப்பை பற்றியும் பார்த்துவிட்டோம். மீண்டும் நாளை இதே நேரம் உங்கள் ஆதித்யா தொலைக்காட்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் சேலம் பாலாஜி ஹாசன். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.